ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ வியாழக்கிழமை நைட் எடுத்தது. பிள்ளைங்க வெளியே எங்கேயாவது போகணும் அப்படின்னு நச்சரித்து வெளியே கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. கிட்ஸ் கூட நைட் டின்னர் எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். பிள்ளைங்க டிவி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரில, வெளியே எங்கேயாவது போகலாம், நைட் டின்னர் வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வயிறு வலி, இடுப்பு வலியில் இருந்தேன். கடையில் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருந்தது. சரி போய் அப்பாட்ட கேளுங்க அப்படின்னு அப்பாட்ட தாட்டி விட்டுட்டேன். சரி போலாம் மணி எங்க போறது? எனக்கு என்னால சமைக்க முடியலப்பா. அம்மாவுக்கு வயிறு வலிக்குது, இடுப்பு வலிக்குது. உனக்கு என்னைக்குதான் கடையில் திங்காம இருக்கு தோணும்? எல்லா நாளும் உனக்கு தோணும். இங்க ஒரு நாய்க்குட்டி வரும். போதுமா? ஹாப்பியா? டிவி ஆஃப் பண்ண மாட்டேங்குதுங்க. எந்திரிங்க. நைட்டு சாப்பாடு இல்லப்பா. நைட்டு வரும்போது உப்புமா வாங்கிட்டு வந்து உப்புமா சாப்பிடலாம். ஜீர்தண்டா மட்டும் சாப்பிட்டு வந்துடலாம். அதெல்லாம் மாட்டேன். லைட் பார்த்தா கண்ணு கூசுது. கண்ணு அப்ப நொல்லையா போச்சுன்னு அர்த்தம். அதெல்லாம் பார்த்துட்டு காலையில எந்திரிச்சதுல இருந்து 5:45 இருந்து ஓடுது. ஆமா, ஸ்கூல் டேஸ்லனா 7 மணிக்கு எழுப்பினாலும் எந்திரிக்கிறது கிடையாது. லீவ் நாள்ல 5:45க்குலாம் எந்திரிச்சு லைட்ட போட்டுறது. இது அபூர்வ ஹோட்டல். அந்த பாட்டி தான் சமைப்பாங்க. கூட்டமே இல்லைங்க, ஜாலியா விளையாடலாம். பாப்பா இங்க பாரு, கழுத பாரு. எல்லாமே இருக்கு இங்க. டாங்கி அங்க பாரு, ஜல்லிக்கட்டு மாடு. அங்க ஒரு பெரிய ஆடு இருக்கு உள்ள. வரியா பார்க்கலாம்? ஆடு பாரு, பெரிய ஆடு. இங்க பாரு. ஐயோ ஐயோ, அது ஜல்லிக்கட்டு மாடு. பக்கத்துல போகாத. அதே மாதிரி அங்க ஒரு நாய் வச்சிருக்காங்க அவங்க. அங்க பாரு, இங்க பாரு முயல். ஓரமா அது ஒண்ணும் பண்ணாது. ஓரமா வா. தாரி கையை பிடிச்சுக்க. வா நான் இருக்கேன். வா. இந்தா அங்க நாய் இருக்கு பாரு. அது உன் ஃப்ரெண்டாக்கும். முயல் பத்தியா? ஏய் சும்மா இரு. ஏய் அதை கூண்ட விட்டு வெளியே கழட்டி விட்டு அப்புறமா கத்து நீ. ஆமா, அது பேரு அலங்கு நாயின்னு சொல்லுவாங்க. ஏய் வாயில வைக்காத. அது ஏதோ ஊட்ட வர்றாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல வருது. பாருவே எவ்வளவு பெருசா இருக்கு பாருவே இந்த நாய்.
பிள்ளைங்க அபூர்வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி வாங்க போகலான்னு கூப்பிட்டு வந்தோம். கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. பின்னாடி நல்ல மால் வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருந்தது. அதனால் அங்கே வந்துட்டோம். பிள்ளைங்க ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. அபூர்வா ஹோட்டல் எங்கள் வீட்டில் இருந்து 10-12 கிலோமீட்டர் இருக்கும். பிள்ளைங்க இந்த மாதிரி போர் அடிக்குது வெளியே எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்றது இந்த பிளேஸாக தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய இருக்கும் இங்கே. ஃபேமிலியாக வந்தோம் அப்படின்னா பிள்ளைங்களை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு நம்மளும் ரிலாக்ஸாக உட்காந்துருந்துட்டு சாப்பிட்டுட்டு இல்லாட்டி பார்சல் வாங்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், வீட்டில் இருந்தால் டிவி பார்க்குறதுக்கன்னா வீட்டில் இருந்தால் டிவி தான் பார்க்க முடியும். ஏய் பார்த்து கொஞ்ச நேரம் ஆடை விட்டு டயர்டாக்கி இங்கேயே சோத்தை கொடுத்து விட்டு ஏய் கோழி இல்லாம சண்டை கடிக்க போகுது. அந்த 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 பாப்பாவையும் தூக்கி உட்கார வை. மெதுவா மெதுவா போது விட்டுருங்க. ரொம்ப இதுக்கு மேல வேகமா வேண்டாம். பிள்ளைங்கள கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக விளையாட விட்டுட்டு அவங்கள கொஞ்சம் டயர்டாக்கிட்டு சரி வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தோம். அந்த பாட்டி பேர் தான் நல்லம்மாள், அந்த தாத்தா பேர் நல்லப்பா. இருக்குமா நான் பொம்மை வச்சிருக்காங்க. பொம்மையை பார்த்துதான் இந்த நாய் அதை கடிக்கிட்டு போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஹஸ்கி பாரு, அது உண்மையிலே பொம்மை மாதிரி தான் இருக்கு. பொம்மை மாதிரியே உட்காந்து இந்தா எந்திரிச்சிச்சு. ஏய் வேணா வா பாப்பா வாங்க வாங்க. ஏய் வந்துருங்கம்மா. வாங்க 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 வாங்க. நோ ஆஹா நோ நோ, அது தொட்டு பார்க்க தான் இல்ல. ஏய் பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். போகிறப்ப எங்களுக்கு ஜிகர்தண்டா வேணும் அப்படின்னாங்க. வாங்க ஜிகர்தண்டா குடிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்தது அங்கே தான் போகிறோம். அங்கேருந்து இங்கே 4 6 6 போய் உள்ள போய் எடுத்துட்டு வா. இது மினியா ஸ்பெஷலா? கண்மணி நல்லாக்கா? உனக்கு கண்ணு தெரியாதா? திருப்தியா? கடையில சாப்பிட்டாச்சு, விளையாண்டாச்சு, ஜிகர்தண்டா குடிச்சாச்சு. வீட்டுல போய் விளையாடணும். போனது தூங்குற. தூங்கணும், போர்வையை பத்தி தூங்கணும். இந்த வெயிலுக்கு போர்வை பத்திதே தூங்கணும். சரி பத்தாம அடிக்கிற வெயிலுக்கு போர்வியா? அடிக்கிற வெயிலுக்கு போர்வையா கூட தூங்குங்க. ஆனா தூங்கணும். ஆனா தூங்கலாம். போனா அடுத்த 10 நிமிஷத்துல எல்லாம் சைலண்ட் ஆயிரணும். ஆமா, வண்டி 10 நிமிஷத்துல தானே. அப்பா செரிக்கிறதுக்காக வண்டியை வந்து குலுக்கி ஓட்டும். போறதுக்குள்ள செரிச்சிரும். தூங்குறீங்க. ஏய் ஏஞ்சி போய் தூங்குங்க. குட் நைட். இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. எங்கள் வீட்டில் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது கயல். கண்மணி இப்போ தான் எந்திரிச்சு வந்திருக்கா. எந்திரிச்சு வந்து தூக்க கலக்கத்திலேயே டிவி பார்த்துட்டு இருக்கா. இன்னும் ஹர்ஷனும் தாரணியும் தூங்கிட்டு இருக்காங்க. எப்பவும் கயல் எந்திரிச்சிட்டா அப்படின்னா யாரையாவது எழுப்பி விட்டுருவா. இன்னைக்கு யாரையும் எழுப்பலை, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கமல் இன்னைக்கு சீக்கிரமே எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. வீட்டில் சிஸ்டம் ஒர்க் ஆகலை, அதோட CPU மட்டும் கழட்டி நான் சர்வீஸ் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு போகிறாங்க.
அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.